யார் அவன்? யார் அவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம பையடா அவன். அப்படிங்கிற மாதிரி நம்ம கம்பெனியால் இன்டர்னல் ஆடிட்டுக்கு வரும்போது கூட நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணி வச்சுருந்தோம்னு வைங்களேன், நம்மளை ஏதாவது கேட்டாங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். அதுக்காக தான் வந்துட்டு கிராஸ் செக் பண்ணிக்கலான்ட்டு கோல்ட் ஸ்டோருக்கு வந்திருந்தேன். வெளியெல்லாம் பார்க்கும்போது நல்லா பளபளன்னு க்ளீனாக தான் இருக்குது. ஆனால் செக்கிங்க்கு வர்றவங்க வந்துட்டு இன்டர்னலாக தான் செக் பண்ணுவாங்க, கொஞ்சம் டீப்பாக செக் பண்ணுவாங்க. ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ரெக்கார்ட்ஸ் சிசிபி எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ரூம் டெம்பரேச்சர் ரெக்கார்ட்ஸு, ஃப்ரீசர் டெம்பரேச்சர் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அதை ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு நாள் என்ட்ரி போடாமல் விட்டுருந்தேன்னா அதையும் கிராஸ் செக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா தான் தெரியுது, ஒவ்வொரு ஃப்ரீசருக்குள்ளேயும் எந்த ஒரு ப்ராடக்ட் மேலேயுமே ரிசீவ் டேட் இல்லை. ஐயோ டக்குன்னு வந்துட்டாங்கன்னா பார்த்துருவாங்கன்ட்டு வேகமாக எல்லாத்துலேயும் ரிசீவ் டேட்டு போட்டேன். ரிசீவ் டேட்டுங்கிறது நம்ம அந்த ப்ராடக்ட்டு ஃப்ரோசன் ஐட்டம்ஸு என்றைக்கு நமக்கு சப்ளை கிடச்சிதோ அதோட டேட்டு, நம்ம ஸ்டோர் பண்ண அன்னைக்கு என்ன டேட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணோமோ அதோட டேட்டு அது மேலே நம்ம வந்துட்டு டிஸ்பிளேயில் வைக்கணும். அது மேபி மார்க்கரில் எழுதி வைக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கார்ட்போர்டில் எழுதி மேலே வந்துட்டு போட்டு வைக்கலாம். ஸோ ஃப்ரீசரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதோட ரிசீவ் டேட்டு நமக்கு விசிபிளாக தெரியணும். ஸோ யார் ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தாலும் இதை பார்த்து தான் நமக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ரிவ்யூ கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு. எல்லாத்துலேயும் ரிசீவ் டேட் போட்டாச்சு, கிளீன்லெஸ் செக் பண்ணியாச்சு, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோஸை பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒமான்லேருந்து நான் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள். நான் அதை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். நல்ல நல்ல வீடியோஸ், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நான் கொடுக்குறேன் இதே மாதிரி. அது வரைக்கும் டாட்டா, பை பாய், டேக் கேர்.